வணக்கம். 2026 எலெக்ஷன் வர இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அரசியல் களம் இப்போவே அனல் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. வாங்க, இந்த தேர்தல் களத்துல என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஆமாங்க, 2026 எலெக்ஷன் ஃபீவர் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா கட்சிகளும் அவங்கவங்க வியூகத்தை வகுத்து உங்களோட மனச கவர ரொம்ப தீவிரமா போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த தடவை உங்க ஓட்டை வாங்குறதுக்கு கட்சிகள் என்ன பிளான் வச்சிருக்காங்க? பதில் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இந்த தடவை போட்டி முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை சுத்தி தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் அடுத்த கட்சியை விட அதிகமா பண பலன்களை அறிவிச்சிட்டு வராங்க. முதல்ல இப்போ ஆட்சியில இருக்கிற திமுக என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அவங்க கிட்ட 2 முக்கியமான சலுகைகள் இருக்கு. அவங்களோட மெயின் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இப்போ கொடுத்துட்டு இருக்கிற 1000 ரூபா உரிமை தொகைய மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாயா உயர்த்தி கொடுப்பாங்களாம். இது உண்மையிலே ஒரு பெரிய அட்ராக்ஷன் தான் இல்லையா? ஆனா இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த 2000 ரூபாய் வாங்கணும்னா நீங்க நிறைய கண்டிஷன்ஸை பாஸ் பண்ணணும். அதாவது நீங்க ஒரு அரசு ஊழியரா இருக்கக்கூடாது, இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாது, பென்ஷன் வாங்கக்கூடாது. இந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணா மட்டும்தான் இந்த பணம் கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க. திமுகவோட இன்னொரு திட்டம் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் தர்றது. இந்த கூப்பனை வச்சு அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததும் மிக்சி, வாஷிங் மெஷின், எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, இந்த கூப்பன் விஷயத்துல ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பெர்மிஷன் இல்லாம கூப்பன் கொடுக்கறது தேர்தல் விதிமீறல். இதுக்கு காரணமானவங்க மேல கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு அதிரடியா சொல்லிருக்காங்க. சரி, இப்போ எதிர்க்கட்சியான அதிமுக என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பிளானோட வர்றாங்க. அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு குடும்பத்தோட பேங்க் அக்கவுண்ட்லயும் டைரக்டா 10,000 ரூபாய் கருணை தொகையா போடுவோன்னு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த பிளானோட ஸ்பெஷாலிட்டியே இந்த 10,000 ரூபாய்க்கு எந்த பாகுபாடும் கண்டிஷன்ஸும் கிடையாதுன்னு சொல்றது தான். அது மட்டும் இல்லாம மாசம் 2000 ரூபாய் கொடுக்குற திட்டமும் அவங்க லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்கே வரோம். நடிகர் விஜய் தலைமையில ஆரம்பிச்சிருக்கிற புது கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியே கொடுத்திருக்காங்க. அவங்களோட அறிவிப்பு என்னன்னா, 60 வயசுக்கு குறைவா இருக்கிற எல்லா பெண்களுக்குமே மாசம் 2500 ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் அறிவிச்சதுலயே இதுதான் மாதாந்திர தொகையில அதிகம். இந்த திட்டத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டே என்ன தெரியுமா? இதுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாதுங்கிறது தான். தகுதியான எல்லா பெண்களுக்குமே இந்த பணம் கிடைக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. வாங்க, இந்த 3 வாக்குறுதிகளையும் ஒரு தடவை ஒப்பிட்டு பார்த்திடலாம். திமுகவோட கண்டிஷன்ஸோட வர 2000 ரூபாய் வருஷத்துக்கு 24,000 ரூபாய். அதிமுக ஒரு தடவை 10,000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா தவகையோட நிபந்தனையே இல்லாத 2500 ரூபாய் வருஷத்துக்கு கணக்கு போட்டா 30,000 ரூபாய் வருது. சரி, இந்த புது வாக்குறுதிகள்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் கேட்கும்போது மக்கள் மனசுல இயல்பாவே ஒரு பெரிய கேள்வி எழும். போன எலெக்ஷன்ல கொடுத்த வாக்குறுதிகள்லாம் என்ன ஆச்சு? அடுத்ததா வாக்காளர்களோட மனநிலையை பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பாப்போம். அதுதான் போன தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதிகளோட நிலைமை. உதாரணத்துக்கு மாதாந்திர மின்கட்டண கணக்கீடு, இளைஞர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடின்னு நிறைய வாக்குறுதிகள் முழுசா நிறைவேற்றப்படலைன்னு மக்கள் மத்தியில ஒரு வருத்தம் இருக்கு. பொதுவாவே எந்த கட்சி வந்தாலும் 80-90% வாக்குறுதி தான் நிறைவேற்றுறாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கு. சோ இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இத்தனை வாக்குறுதிகளுக்கு நடுவுல வாக்காளர் ஒரு ரொம்பவே கஷ்டமான முடிவை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. இந்த மாதாந்திர தொகை விஷயத்துல முக்கிய போட்டி திமுகவுக்கும் தவைகவுக்கும் நடுவுல தான் இருக்கு. ஒரு பக்கம் நிறைய கண்டிஷன்ஸோட 2000 ரூபாய், இன்னொரு பக்கம் எந்த கண்டிஷனும் இல்லாம 2500 ரூபாய். இதுல இருக்கிற வித்தியாசம் ரொம்பவே தெளிவா தெரியுது. ஆக இந்த போட்டி ரொம்பவே சூடுபிடிக்க போகுது. டிஎம்கேவோட நிபந்தனைகளோட வர்ற திட்டமா, அதிமுகவோட ஒன் டைம் கருணை தொகையா, இல்ல தவகவோட நிபந்தனை இல்லாத மாதாந்திர தொகையா? இதுல எந்த திட்டம் மக்களுக்கு உண்மையான நீண்ட காலத்துக்கு பலன் கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி.